வனஜாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காடை பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு 3 காடை எடுத்து மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காடை பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காடை பெப்பர் ஃப்ரை செய்ய ஸ்டவ் ஏற்றிட்டேன். பான் காயுது. 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணத்தை நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சின்ன வெங்காயம் விலை குறவாக இருக்கும்போதே நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, சத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்க கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் எவ்வளோ கடவு சேர்க்குறோமோ அவ்வளோ கடவு அதிகமாக கிரேவி கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வாசனை வரணும், இது வரைக்கும் வதக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டேன். பச்சை வாசனை போயிடுது. அது வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் 1 பேஸ்ட் ஆக்கி போட்டுக்கலாம். ஏன்னா கிரேவி அதிகமாக கிடைக்கும், அதனால தான். இதையும் 1 நிமிஷம் வதக்கணும். வதக்கந்து போதும். இப்போ பெரிய தக்காளி 1 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் குழையணும், அது வரைக்கும் வேகணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்தால் தான் குழையும். தக்காளி நல்லா குழஞ்சிடுது. 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். அப்படி தேய்ச்சி விட்டு வதக்கணும், அப்போ தான் எல்லாத்துலேயும் கலக்கும். மிளகாத்தூள் வதங்கினது போதும். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதையும் வதக்கணும். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ காடை அரிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். காடையில் இந்த பேஸ்டெல்லாம் படுற மாதிரி நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா வதங்கின பிறகு பெருசாக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த பேஸ்ட்லேயே நல்லா காடையை வதக்கி இப்போ 3/4 பாகம் வேகிற வரைக்கும் வதக்கியாச்சு. காடை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி இழுக்கிற வரைக்கும் வேகணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நிதானமாக வேகணும். வெந்துடுதா பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இதுதான் இதுக்கு பதம். வெந்துடுது. இப்போ பெப்பர் தூவிக்கலாம். பெப்பர் போட்டால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தீயை பெருசாக வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டேன் பெப்பர் தூள், போதுமானது. பெப்பர் காரமும் இந்த காடை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை போட்டதும் வாசனை கமகமான வருது பாருங்கள். காடை நல்லா வெந்துடுது. சூப்பராக இருக்குது. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், பசஞ்சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுவையான காடை பெப்பர் ஃப்ரை செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.